நோர்வே என்பது ஒரு அழகான நாடு. அதன் அற்புதமான ஃபியோர்டுகளை பார்ப்பதை நாம் தவிர்க்க முடியாது. இதன் வடக்கு உலகை ஒளிக்கும் வடக்கு விளக்குகள் கடுமையான குளிரில் இருப்பவர்களின் கனவுகளை நிறைவேற்றுகிறது. ஒஸ்லோவில் உள்ள சந்தையில் உள்ளூர் கலைஞர்கள் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்கின்றனர். சூரியனின் மிதமான ஒளியில் நீர்மட்டத்தில் இதழ்கள் மிகுதியாக காட்சியளிக்கின்றன. நோர்வேயின் மலைகளை கடந்து செல்லும் சாகசவாதிகள் அங்கு உள்ள இயற்கையின் அழகை அனுபவிக்கின்றனர். மண்புழு கிராமங்களில் மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் வாழ்ந்து கலைப்பாட்டில் ஈடுபடுகிறார்கள். நோர்வேயின் பேச்சுப்பாட்டுகளில் பழமையான மரத்தின் திறனை கொண்ட ஸ்டேவ் ஆலயம் மக்களை ஈர்க்கிறது. இந்த குளிரான பகுதியில் நாய்கள் மற்றும் மனிதர்களிடையே உறவு காட்டும் கடுமையான ஸ்லெடிங் அனுபவம் நோர்வேயின் அழகான 7 கால காட்சி பரிபாரிய காட்சி மற்றும் அமைதி தந்துள்ளது. லோஃபோட்டன் தீவுகளின் அழகு பூமியின் மையத்தை காட்டுகிறது. நோர்வேயின் பாரம்பரிய நடனங்கள் பாரம்பரியத்தை கொண்டாடும் விழாவின் வண்ணங்களை பிரகாசிக்கின்றன. இன்றுடைப்பும் குளிரிலும் ஆண்டின் இறுதி நாட்களை கொண்டாடும் அன்பான காட்சிகள் மகிழ்ச்சியை பரப்புகின்றன. நோர்வேயில் உள்ள இந்த பெரும் குழம்புகள் வானியல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த குளிரான இரவுகளில் குடும்பங்கள் அருவி விளக்கின் ஒளியில் சந்தோஷமாக செலவிடுகின்றன. எதிர்பார்க்க முடியாத முறையில் மாலையில் காலங்களில் பரலையில் எட்டுதல் நீரின் அழகை பார்க்கும் வாய்ப்பு அளிக்கிறது. நோர்வேயின் கடற்பரப்பில் மீன்பிடிப்புக்கு உகந்த வெள்ளை காலை பண்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இந்த அற்புதமான ஃபியோர்கள் நீரின் அழகு மற்றும் இயற்கையின் சாம்ராஜ்யத்தை காட்டுகின்றன. இந்த விழா நாள்களில் பாரம்பரிய ஆடைகள் மற்றும் மக்களின் மகிழ்ச்சி திருவிழாவின் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மலைகளில் ஒரு தனிமனிதர் இயற்கையின் மகத்துவத்தை அனுபவிக்கிறான். இந்த விரிவான வரலாற்று சித்திரம் விண்ணப்பங்களில் வைகிங்களை பற்றிய அறிவை பெருக்குகிறது. இந்த வேக்களிடையே வைகிங்களின் வீரத்தையும் அவர்களின் வழிகளை பற்றிய கற்பனை கிடைக்கிறது. இந்த விமானத்தில் வைகிங்களின் கடலோர வாழ்க்கையை பற்றிய அறிவு மற்றும் வரலாற்றின் ஒரு பகுதி கவர்ந்தது. இந்த திரைச்சீலனை காணும் மக்கள் வைகிங்களின் வீரத்தை காண்பதற்காக கவரப்பட்டுள்ளனர். இந்த கலைச்சுவரில் வைகிங்களின் காவியங்களையும் அவர்கள் தப்பிகளையும் வெளிப்படுத்துகிறது. இந்த தகனம் செய்யும் இடத்தில் பதுங்கிய அழகான வரலாற்று சிற்பங்களை வெளியேற்றுவதை தேடுகிறார் ஆராய்ச்சியாளர்கள். இந்த சந்தை முதல் மீன்பிடிப்புக்கு வரையும் வைகிங்களின் தினசரி வாழ்க்கையை வழங்குகிறது. இந்த வைகிங் கோட்டையின் காட்சியில் தலைமுறையின் வீரர்களுக்கு எதிரான வீரத்தை கண்டு மகிழ்ந்தனர்.